அதுக்கு தான் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு, மானியம் கொடுக்கறதுக்கு 3 லட்சம் ஆரம்பத்தில். தமிழில் பெயர் வைப்ப படங்கள், ஓவர் விரசம் இல்லாத படங்கள், வெட்டுக்குத்து ரத்த கலர் இல்லாத படங்கள், இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மானியம் கொடுத்தார். 3 லட்சத்தை அப்புறம் 5 ஆக்கினார். இந்த ஜெயலலிதா அம்மா 7 ஆக்கினார். இல்லை 3 கலைஞர் ஆக்கினாரு, 5 ஜெயலலிதா ஆக்கினாங்க, 7 கலைஞர் மறுபடியும் ஆக்கினார். அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு. இப்போ மறுபடியும் அதை பற்றி பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், சினிமாவில் தியேட்டரில் டிக்கெட் விலை குறையணும். அப்போதான் ஏழைகள் குடும்பத்தோடு படம் பார்ப்பாங்க. அல்லது சின்ன தியேட்டர்களை உருவாக்கணும். ஏழைகள் பார்க்குற அளவுக்கு டிக்கெட் விலை குறையணும். அந்த தமிழக முதல்வர்கிட்ட நான் ஒரு பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கேன், கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே சினிமா நல்லா இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு நிறைய சாதனை வந்துடுச்சு. இருந்தால் கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த மவுஸ், அந்த பவர் குறையவே இல்லை. என்ன ஒரு 100 படம் வந்தால் ஒரு 15-20 படம் ஜெயிக்குது, 80 படம் காணாமல் போகுது. அதான் பெரிய வருத்தமாக இருக்கு. அதை டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தார். இந்த விடுதலை பற்றி சொன்னார். விடுதலை சூரி தான் ஹீரோ. ஏற்கனவே ஒரு படம் கருடன், விடுதலை படம் ஏற்கனவே சூரி நடித்து வெற்றி பெற்றது. அது வெற்றி டைரக்டர். இப்போ கருடன் படத்துலேயும் அந்த தம்பி சக்சஸ் பண்ணியிருக்காருன்னா, கதை மண் வாசனை மிக்க கதை, தமிழ் பண்பாடு மிக்க கதை. ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம். தமிழில் ஒவ்வொரு கிராமத்தில், ஒவ்வொரு தெருவில், ஒவ்வொரு வீட்லேயும் கதை இருக்கு. ஒவ்வொரு சம்பவம் ஒரு கதை தான். நீங்கள் கம்பராமாயணம் எடுத்துட்டா விவேகுமாருக்கு தெரியும், ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை பண்ணலாம். நிறைய கதைகள் இருக்கு. மகாபாரதம், அதில் எவ்வளோ கதைகள் இருக்கு, பண்றாங்க. அதை நம்ம தமிழ் உணர்ந்தவர்கள் கதையா பண்றாங்க. ஆகவே தமிழ்ல மண் வாசனையோடு எடுக்கிற படங்கள், தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேருகிறது, அது வெற்றி பெறுகிறது. அந்த வகையிலே இந்த பிற்றையில மாற்றி படம் தங்கமாக மாற்றி என் ப்ரொடியூசர் சரவணன் வெற்றி பெற வைக்க வேண்டும். டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கணும். அது தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி, பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல பிஆர்ஓ, தொடர்ந்து அவங்களும் படம் பண்ணணும் சொல்லி அழகிய தமிழ் மகள். ஆமா, உன் பேர் என்ன? சிவஸ்ரீ. நல்ல அழகிய பெண், அழகிய தமிழ், நல்ல தமிழ் பேசுங்க. ஆனால் வரவங்கெல்லாம் ஒரு சிலர் வார்த்தைன்னு வச்சுங்க, நன்றி வணக்கம் உட்காந்துருவாங்க. ஆக நன்றி வணக்கம்.